ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது இன்று வெளியான கேப்டன் மில்லர் படத்தோட திரை விமர்சனம் தான். அதாவது இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, டிக்கெட்டுக்கு கொடுத்த காசு வேஸ்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள சில கேள்விகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது எல்லாத்தையும் வச்சு மொத்தமாக இன்னைக்கு செஞ்சிருவோமா? அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத பற்றி ஒரு சிம்பிளாக 2 வரியில் சொல்லிடுறேன். அதாவது நம்ம வீட்டில் அப்பாட்ட அடி வாங்கிறதுக்கு பயந்துக்கிட்டு ஊரில் இருக்கிறவங்கிட்ட மிதி வாங்கின கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த கதை தான் இந்த கதை. ஏப்பா ஒன்றும் புரியலையே, சரியா விளங்கல, இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு, சிம்பிளா சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேங்க. அதாவது நம்ம நாட்டை ஆண்ட இந்த அரசர்களாகட்டும், ஜமீன்தார்கள், ஆண்டையர்கள் அப்படின்ற மாதிரி இந்த ஊர்ல நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற தமிழர்களுக்கு கோயில்ல இடம் கொடுக்க மாட்டாங்க, உள்ளே சேர்க்க மாட்டாங்க, செருப்பு போடக்கூடாதுன்னு, தீண்டாமை, வேற்றுமை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது இல்லைங்களா? செருப்பு போடக்கூடாதுன்னு, சட்டை போடக்கூடாதுன்னு. இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கணும், இந்தியர்களா இவனுங்களை எப்படியாவது எதிர்த்து போராடி நம்மளோட உரிமையை மீட்டு எடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம ஆளுங்க அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் போய் வெள்ளக்காரன் கிட்ட போய் ஜாயின் பண்ண போறேன். எதனால தெரியுங்களா? வெள்ளக்காரன் என்ன ஷூ போட்டுக்க சொல்றான், இவனெல்லாம் செருப்பு தானே போட்டுக்கூடாதுன்றாங்க, எனக்கு அவன் ஷூவே தரான், சரிசமமா உட்கார வச்சு சோறு போடுறான், மரியாதை தராங்க. இந்த மாதிரி வெள்ளக்காரன் கொடுக்குற தற்காலிகமான மரியாதைக்கும் உபசரிப்புக்கும் ஆசைப்பட்டு நம்ம வெள்ளக்காரன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்தியர்களை எப்படி எதிர்க்கிறனால இந்தியர்களுக்கு ஏதாவது நன்மை கிடைச்சதா இல்ல கெடுதல் நடந்ததா அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையை. ஏதாவது புரியுதா? புரியலையாப்பா? புரியலையா? ஏப்பா இதுதான்ப்பா கதை. இதை எப்படி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்க போற ஒரு விஷயம். சரி, ஓகே, இந்த படத்தை நாங்க எதுக்காக பார்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருப்பீங்கல்ல. நான் இப்ப சொல்ல போற பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா நீங்க முடிவு பண்ணிக்கலாம். முதல் தரமான விஷயம், இந்த படத்தை எதுக்காக பார்க்கணும்னு என்ன கேட்டீங்கன்னா, ஹாலிவுட் தரத்துல சமீபத்துல வந்த ஒரு சில படங்களில் இந்த கேப்டன் மில்லர் படமும் அடங்குது அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா மேக்கிங் அந்த அளவுக்கு தரமா பண்ணிருக்கிறாங்க. போய் உட்காரும் போது அந்த பீரியட்லயே நம்ம போய் கனெக்ட் ஆகி அந்த இடத்துல நம்ம இருந்து இந்த கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சா எப்படி இருக்கும்ன்றத ரொம்ப தத்ரூபமா படமாக்கி இருக்கிறாங்க. வேற லெவல்ல இருக்குது. இது மட்டும் இல்லாம ஒரு சீன்ல நம்ம தனுஷ் அவர்கள் மருதநாயக கெட்டப்ல வராரு. கமல் அவர்கள் அந்த மூஞ்சில எல்லாம் விபூதி பூசிக்கிட்டு நல்லா தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருப்பார் இல்லைங்களா? எதுக்காக கமல் அவர்கள் அந்த மருதநாயகம் படத்துல இந்த கெட்டப்ப போட்டாரு நம்மளுக்கு இன்னி வரைக்கும் விளங்கல. ஆனா தனுஷ் அவர்கள் இந்த படத்துல சொல்லாம சொல்லிட்டாரு இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு. அதனால அந்த சீன் தியேட்டர்ல வரும்போது கண்டிப்பா நம்ம கமல் அவர்களை நம்ம ஒரு நிமிஷமாச்சும் யோசிச்சு பார்ப்போம். மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு உள்ளுணர்வு சொல்லுங்க. அதுதாங்க உலக நாயகன். சரி, ஓகே, மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுஷ் அவர்களோட பிலிமோகிராஃபிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலிம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இந்த படமும் அதுல அடங்கும். ஏன்னா மேக்கிங் வைஸ், தனுஷோட ஆக்டிங் வைஸ் எல்லாம் வேற லெவலுங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல சிவராஜ்குமார் நடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் சந்தீப் கிஷன் நடிச்சிருக்காரு. 2 பேரும் நம்ம கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். படம் ஃபுல்லெல்லாம் ஒன்றும் பெருசா வரல. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்தை தாங்கி கொண்டு போயிருக்கிறது தனுஷ் மற்றும் பிரியங்கா அருள்மோகன். 2 பேரும் தரமா பண்ணிருக்காங்க அவங்களோட கதாபாத்திரத்தை. இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட இயக்குனருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணுங்க. ஏன்னா இந்த மாதிரியான படம்லாம் எடுக்கணும்னா ஒரு தைரியம் வேணும். எதனால தெரியுங்களா? இப்படி ஒரு கண்டென்ட்டை யோசிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அதுவும் இது ஒரு பீரியட் ஃபிலிமா தான் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஒரு கண்டென்ட் ஒரு ஃபிக்ஷனலான கண்டென்ட்டா இருந்தாலும் இது ரொம்ப அழகா எழுதுனது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவோட ஒரு நிதர்சனமான உண்மை என்ன தெரியுங்களா? இப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட்டை எடுத்துட்டு போய் ஒரு படத்தை எடுக்கணும்னா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை நண்பர்களே. சமீபத்துல கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜாக்கும் அதுக்கப்புறம் அமீர் அவர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போச்சுன்னு. எதனால அந்த பிரச்சனை போச்சு, அதுக்கு முக்கியமான அடித்தளமே எங்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பருத்தி வீரன் அப்படின்ற ஒரு படத்தோட மேக்கிங் காஸ்ட் அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான கண்டென்ட் உள்ள ஒரு பீரியட் ஃபிலிம் எடுக்கணும்னா அந்த படத்தை எடுக்கிற தயாரிப்பாளருக்கும் பொறுமை வேணும், இயக்குனருக்கும் ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். அந்த அளவுக்கு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமானாலே கூட இந்த படத்தோட தயாரிப்பாளர் இருக்காரு பாத்தீங்களா, சத்யஜோதி பிலிம்ஸ், இவங்க இயக்குனருக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான படைப்பு வெளில வரும். அதனால இந்த படத்தோட இயக்குனரான அருண் மாதீஸ்வரன் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்தை தயாரிச்ச சத்யஜோதி பிலிம்க்கும் கண்டிப்பா ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இப்ப தனுஷோட கால் ஷீட் கிடைச்சிச்சுன்னா நம்ம 10 ரூபா போட்டு 20 ரூபா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எந்த தயாரிப்பாளரும் நினைப்பாங்க. மற்ற இயக்குனர்களும் நம்ம ஒரு கமர்ஷியல் இட்டு கொடுத்தாதான் அடுத்த பெரிய நடிகரோட கால் ஷீட் கிடைக்கும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த படத்தோட அருண் மாதீஸ்வரன் அவர்கள் தனுஷ் என்ற ஒரு நல்ல நடிகரை இன்னும் மேல மேல ஒரு சிறந்த நடிகரா தான் ஆக்கணுமே அப்படின்ற அளவுக்கு இவர் இந்த படத்தை படமாக்கி வச்சிருக்காரு. தனுஷ் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு. அதுக்கு கண்டிப்பா இந்த படத்தோட இயக்குனருக்கு நம்ம ஒரு பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இது ஒரு போல்டான அட்டெம்ப்ட் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம இந்த படத்துல என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண சீன் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல இன்டர்வல் பிளாக்ல ஒரு பெரிய ஃபைட் சீன் ஒன்று வரும் நண்பர்களே. சரியா எடுத்து வச்சிருக்காங்க. அந்த காலத்துல விஜயகாந்த் படத்துல நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, அந்த பெட்ரோல் பாம்லாம் வெடிச்சு அப்படியே நெருப்பெல்லாம் பறக்கும். அதுக்கப்புறம் சமீப காலத்துல சிஜியை போட்டு அப்படி இப்படின்னு நுழப்பி வச்சிருக்காங்க எல்லா படத்துலயும். ஆனா இந்த படத்துல அந்த பழைய காலத்து பாம் பிளாஸ்ட்லாம் எப்படி நடக்கும் அந்த மாதிரி சூப்பரா ஒரு சேசிங், பயங்கரமான ஒரு ஃபைட்லாம் இருக்கும். இன்டர்வல் பிளாக் வேற லெவல்ல இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கூஸ் பம்ப்ஸ்,
கிளைமேக்ஸ் பார்க்கும்போது அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த கடைசியில வந்து அவெஞ்சர் அயன்மேன் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சூழ்ந்து நின்று எதிரிகளை அட்டாக் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி நம்ம சிவராஜ்குமார், தனுஷ், சந்தீப் கிஷன்லாம் ஒரு சீன்ல நிற்பாங்க. ஸோ இது மாதிரி படம் ஃபுல்லா நிறைய கூஸ் பம்ப்ஸ் காட்சிகள் இருக்குது. அதனால இந்த படத்தோட கிளைமேக்ஸும் கண்டிப்பா வேற லெவலில் இருக்குது. சரி, ஓகே, இந்த பாயிண்ட்ஸை வச்சு இந்த படத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டீங்க. இந்த படத்தை எதனால பார்க்கக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு 4 பாயிண்ட்டை சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இந்த படத்தோட ஒரு சில லேகிங்கான விஷயம் என்ன அப்படின்றது எனக்கு தென்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் வைஸ் என்னதான் இந்த படம் வந்து நல்லா இருந்தாலும் கொஞ்சம் திரைக்கதைக்கு மெனக்கெட்டுருக்கலாம். ஏன்னா என்னதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அவங்க ஒரு சில கதைகளை சொன்னாலுமே கூட கொஞ்சம் திரைக்கதை ஸ்லோவா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய தனுஷோட ரசிகர்கள்லாம் தேட்டரை விட்டு வெளில போயிட்டாங்கப்பா. திரும்பி வந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா வரல, நான் வீட்டுக்கு போறேன்னு போயிட்டானுங்க. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம ஸ்லோ. இரண்டாவது பாயிண்ட், தனுஷ் அவர்கள் படங்கள் எப்பவுமே ரொம்ப ராவான ஒரு கண்டென்ட்டா இருக்கும். ஒரு சில படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ராவா இருக்கும். சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில இந்த படமும் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. இந்த படத்துல நிறைய ராவான அட்டம்ப்ட்லாம் இருக்குது. குழந்தைங்கலாம் கூட்டு போய் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வீட்டில் வந்து கத்தி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க, துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வயலன்ஸ் வந்து இந்த படத்தில் நிறையவே இருக்கு. இருந்தாலும் இந்த படத்தை ஓவராலாக பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அவார்ட் படம், ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நிறைய கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸும் நிறைய கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டும் போட்டனால டாக்குமெண்ட்ரியில இருந்து ஒரு படி மேலே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சிறைசாலைன்னு ஒரு படம் பார்த்தேன். கிட்டத்தட்ட அதையும் இதையும் நம்ம லிங்க் பண்ணி கூட வைக்கலாம். மேக்கிங் வைஸ் ரெண்டுமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. என்னதான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர லேகிங் ஆகும், திரைக்கதை வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பிக்கப் பண்ணி கொண்டு போனாலுமே செகண்ட் ஹாஃப்ல கதை எதை நோக்கி நகருது அப்படின்றது பாக்குற எல்லாருக்குமே குழம்பிடுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா கதையை சொல்லிட்டாங்க, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அடின்னு அடிச்சு நொறுக்குறாங்க. இந்த படத்தோட ஒரு மைனஸா நான் எதை கருதுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட வில்லன் கதாபாத்திரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா வடிவமைக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் தனுஷ் அவர்கள் தான் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு தவிர எதிர்த்தாப்புல இருந்து ஒரு சின்ன அதட்டல் கூட அதட்ட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக துப்பாக்கி எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தனுஷ் அவர்கள் திருப்பி சொல்றாரு. ஏன் சொல்றாங்க, எதுக்காக மாத்தி மாத்தி சொல்றாங்கன்றது கொஞ்சம் விளங்காமே இருக்குது. அதுக்கு இன்னும் 2 தடவை படத்தை பார்க்கணும் போல இருக்குது. ஓகே, இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத இப்போ நீங்க டிசைட் பண்ணிருப்பீங்க. உங்களோட மைண்ட் செட்ல தனுஷ் அவர்கள் பட்டாசு மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து உள்ள போனீங்கன்னா நீங்கள் சந்திக்க வேண்டியது ஒரு பெரிய ஏமாற்றத்தை. அதுக்கு பதிலாக ஒரு நல்ல படம் பார்க்கணும், அந்த நல்ல படத்துல தனுஷ் இருக்காரு அப்படின்ற மைண்ட் செட்ல உள்ள போனீங்கன்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த படம் வந்து எந்த வகையில எந்த வரிசையில நம்ம கொண்டு போகலாம்னா, தனுஷ் அவர்கள் நடித்த அசுரன், கர்ணன் அந்த வகையில இந்த படத்தையும் நம்ம லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம் நண்பர்களே. சரி, ஓகே, இப்போ இது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ஒரு சீக்குவலும் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. பார்ட் 2 வரதுக்கு ஐடியா இருக்குது. அப்படிதான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் வச்சுதான் பார்ட் 2 வருமா வராதா அப்படின்னு நம்மளுக்கே தெரியாது. சரி, ஓகே, இப்போ இந்த படத்தை எப்படி பார்க்கணும் நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்க? தியேட்டரா, இல்ல ஓடிடியா, இல்ல டிவில வந்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டேல போடுவாங்களே அது வரைக்கும் வெயிட் பண்ணலாமா, இல்ல கழுத டவுன்லோட் பண்ணலாமா, இல்ல இந்த ரிவ்யூவோட கேட்டுட்டு இந்த படத்தை இதோட மூட்டை கடிக்கலாமா அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். பண்ணிட்டு என்ன பண்ணலான்றத கமெண்ட்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.